அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ போறதுக்கு. ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எந்த தேதி சாமி? ரொம்ப பேர் கேட்டு என்னுடைய வேலை சுமை கொஞ்சம் அதிகனால வீடியோ போட முடியலைங்க. நமக்கு 28/7/2026 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு 7:33 தான் இந்த ஆடி பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 29/7/2026 இரவு 8:59 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம பௌர்ணமின்னு சொல்லும் போது கிரிவலம் செவ்வாய்க்கிழமை இரவு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். புதன்கிழமை பகல் கிரிவலம் விசேஷம். புதன்கிழமை இரவு நேர வழிபாடு அப்படின்னு பூஜைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது அந்த பௌர்ணமி முடிகிற நேரம். எப்பயுமே முடிகிற நேரத்துல நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவா விருத்தி இருக்க. ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம இரவு பூஜைகள் வழிபாடு ஆரம்பிச்சோம் அப்படின்னா விசேஷம். அதனால கிரிவலம் கூட இரவு கிரிவலம் சுத்துறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை தான் சரியான பௌர்ணமி, மங்களவார பௌர்ணமி. எப்படி மங்களவார பௌர்ணமி இதுல எப்படி செய்வாங்க தெரியுமா? அந்த நள்ளிரவு 12 மணிக்கு கிழமை மாறும் இல்லையா? அப்ப அதை வச்சு சுத்துவாங்க. இரவு ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க கிரிவலம். அந்த செவ்வாய்க்கிழமையும் சுத்தின கணக்கு வந்துடும், புதன்கிழமையும் சுத்தின கணக்குல வந்துடும். இப்படி பாருங்க, இந்த ரெண்டுக்குமே பலன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல பழங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ பழங்கள் தானமாக கொடு பக்தர்களுக்கு. அதே போல கிரிவல பாதையில போகும்போது ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டாங்க, ஐயா பசிக்கும் போது பக்கத்துல பிரசாதம்லாம் சுத்தி சுத்தி கொடுக்குறாங்க ஐயா, சாப்பிடலாமா அப்படி. பிரசாதங்கிறது நம்ம லைட்டா கொஞ்சமா சாப்பிடுறது பிரசாதம். ஆனா கிரிவலங்கிறது நம்முடைய வேண்டுதல் பிரார்த்தனைக்காக சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும்போது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா என்ன பலன் இருக்குன்னு சொல்லுங்க? இருக்கா? ரொம்ப உங்களுக்கு டயர்டா இருக்கா? பழங்கள் கொடு, பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சித்தர்களே பழங்கள் தான் சாப்பிடுவான். அதனால சொல்றேன், அந்த கிரிவல பாதையில தான தர்மம் செய்யற மாதிரி பழங்கள் அதிகமா கொடு, பழங்கள் கொடு, நீர் உள்ள பழங்கள் கொடுங்க, ரொம்ப விசேஷம். வாழைப்பழம் கொடுக்கலாம். இப்படி பழங்கள் கொடுக்கறதுனால சித்தர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். ரெண்டாவது ரொம்ப பேர் கேட்டாங்க, ஐயா ஜாதகத்தில் உள்ள தோஷம் நீங்க வழி சொல்லுங்கன்னு. இது அற்புதமான கிரிவல வழிபாடு. நீங்க எப்ப கிரிவலம் போனாலும் சரி, எந்த கிழமையில போனாலும் சரி, பௌர்ணமி தான் போகணுமா அப்படிலாம் கிடையாது, எல்லா நாளும் போகலாம். அப்படி நீங்க கிரிவலம் போறீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் இருக்கும் இல்லையா, கையில ஜாதகத்தை எடுத்துக்கிறேன். ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம அந்த கிரிவல பாதையில வரும்போது இந்திரன்ல இருந்து நமக்கு ஈசான வரைக்கும் லிங்கம் இருக்கும். அஷ்டலிங்கம் 8 லிங்கம் இருக்கும். இந்த 8 லிங்கத்துக்கிட்டையும் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டையும் நீங்க கோவிலுக்குள்ள போனாலும் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லயாவது கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த ஜாதகத்தை அந்த மண் பூமியில படுற மாதிரி வச்சுட்டு, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய பேரை சொல்லி, இப்ப அக்னீஸ்வரா அதை சொல்லி வேண்டிக்கிறது. இப்படி வேண்டி பிரார்த்தனை பண்ணி 8 லிங்கத்துக்கிட்டையும் ஒரே போல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இப்படி வருஷத்துக்கு மாசத்துல ஒரு முறை போறீங்களா, கண்டிப்பா செஞ்சு வாங்கினேன். உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லைங்க. ரொம்ப பேருக்கு நல்ல ரிசல்ட் நடந்திருக்கு. இந்த அஷ்டலிங்கம் தரிசனம் நம்ம கிரிவல பாதை சுத்தி வரணும். அதே மாதிரி இந்த இடுக்கு பிள்ளையார், எனக்கு தெரிஞ்சு இடுக்கு பிள்ளையார் இப்ப பாருங்க பிரபலமா போயிட்டு இருக்கு. உள்ள போய் ஒருத்தர் உயிரே போயிருச்சு, ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ்ல பார்த்தேன். நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயில் அது என்னன்னா பார்த்து கவனமாக செய்யணும். இது ஒரு இதாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த அதுல ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம், அந்த விஷயத்த தெய்வீகமா செய்யறத விட்டுட்டு நம்ம இப்பெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணாம். தெய்வங்களுடைய வழிபாடுன்னு சொல்லும் போது உண்மையா பண்ணுங்க. அந்த வழிபாடை நம்ம ஒரு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நாங்க இப்படிதான் வழிபாடு செய்யறோம்னு சொல்லி நம்ம வழிபாட்டையே பப்ளிக் பண்ணோம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓவர் தான். நம்ம போறோமா, இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு, இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி விசேஷம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க மக்களை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வரதுக்கு வழியை பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதனால இடுக்கு பிள்ளையார்கள் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் அதுல இருந்து உள்ள போறதுக்கே தடை பண்ணிடுவாங்க பாருங்க. ஏன்னா அதுதான் நடக்க போகுது. இப்ப எல்லாரும் பண்றதுக்கு அதான் நடக்க போறது. அதுக்கு ஒன்று வச்சிருவாங்க, இனிமே உள்ள யாரும் போகக்கூடாது, அதுக்குள்ள இடுக்கு பிள்ளையார்கள் உள்ள இருந்து வரீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துப்போம். அதே போல இரவு வழிபாடு உங்க வீட்டுல நீங்க பண்ணோம்னா புதன்கிழமை, ஏன்னா நமக்கு 8 நம்ம வீட்டுல பண்றது நீங்க அந்த ஈவினிங் தான் பண்ணுவோம். நம்ம ஒரு 6ல இருந்து 7க்குள்ள பண்ணுவோம். அதனால வீட்டுல ஏதேனும் பால் சாதம் நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு வச்சு
உங்களுடைய கன்னி தெய்வ வழிபாடு பூஜையில இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இலையில பால் சாதம் பொங்கி வச்சு அதுக்கு வந்து ஒரு பருப்பு சாதம் கொஞ்சோண்டு லைட்டா வச்சுட்டு, பால் சாதம் பருப்பு சாதம் வைக்கிறது, பால் சாதம் போதுமானது. பால் ஒரு டம்ளர்ல நைவேத்தியம் வச்சு சாம்பிராணி தூப தூபம்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க. உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அதே போல பௌர்ணமி நாள்ல சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவஜமாதியான சித்தர்கள் எங்கேயாவது இருந்தாங்க உங்க ஊர் பக்கத்துல, கண்டிப்பா போங்க. போகும்போது சித்தர்களை பார்க்கும்போது பழங்கள் வாங்கிட்டு போங்க, அதிகமா பழங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா பழங்கள் யாரு கையில இருக்கோ முதல் பார்வை சித்தருடைய பார்வை உங்க மேலதான் விழும். நல்ல வாசனையான புஷ்பம், நம்ம எப்படின்னா அந்த நம்ம பூத்து நம்மளே புடுங்குற மாதிரி இருக்கணும் செடி. அது மாதிரி நம்ம வீட்டுல எப்படி ஒரு செடி வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி அப்படியே கையோட பறிச்சு கொண்டு வந்தா ரொம்ப விசேஷம். ஏன்னா அதே போல நீங்க கடையில போக நல்லா தண்ணி தெளிச்சு கொண்டு போகும், ஒன்றும் தப்பு கிடையாது. வாசனையான மலர்களாக இருக்க வேண்டும். பூல சாயம் பற்றக்கூடாது, சாயம் போட்ட கயர்லாம் கட்டின பூவெல்லாம் போடக்கூடாது. நல்ல இயற்கையான பூ போடுது. நீங்க கட்டின பூ தான் போடணுமா கிடையாது, உதிரி பூவா போடுது. சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உதிரி புஷ்பம். அப்படியே பறிச்சு வந்தது இல்லையா, நம்மலாம் கையில போட்டு கட்டி தூக்கி வச்சு ஓரமா வச்சு அங்கே மாத்தி மாத்தி வரும். இந்த உதிரி பூங்கிறது ரொம்ப இயற்கையான, அப்படியே வந்து நம்ம கிட்ட வந்து பிரசாதமா அவர்கிட்ட போய் சேரும் இந்த மலர்கள். அதே போல பழங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொண்டு போங்க, ரொம்ப விசேஷம். சொத்தை இல்லாம அழுகாம கொண்டு போங்க. ஏன்னா சித்தர்கள் கொடுக்குற பழங்கள் பிரசாதம் உங்களுக்கு கையில கிடைச்சா நீங்க பாருங்க, அதுல குறை இருக்கும், அதிகம் இருக்கும். நம்ம வேணா தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. சித்தர்கள் அந்த தியான நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு கனி கொடுக்குறாங்க. இப்ப நீ கிரிவலம் போகும்போது அந்த வழியில ரொம்ப பேர் இருப்பாங்க, நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள் பழம் கொடுக்குறாங்கன்னா அந்த பழம் வந்து அவங்களுக்கு கொடுத்த பழமா இருக்கும். அதை 2-3 நாள் வச்சிருந்துருப்பாங்க அவங்க. அந்த பழத்துல ஓட்டை இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், எதையும் பார்க்காதீங்க, சாப்பிடுங்க, பிரசாதமா சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இந்த நிகழ்வு வந்து நமக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா பெரியவாவுடைய ஞாபகம் தான் வருது எனக்கு. பெரியவா அப்படிதான் கொடுப்பாலாம். கொடுக்கும்போது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிட்டவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு நோய் நீங்கி இருக்கு. அந்த குறையை தீர்க்கக்கூடிய அந்த குறைவுள்ள பலம் தான். இப்பெல்லாம் ரொம்ப விஷயம் இருக்குங்க, நமக்கு நடந்தாலும் நல்லது. கலியுகத்துல எங்க இப்ப ஒண்ணு காணும், எங்கேயும் பார்க்க முடியல அது போல. அதனால அன்பு உறவுகளை இந்த பௌர்ணமி வழிபாடு சிறப்பா பண்ணுங்க. நான் சொன்ன டேட்டு தான், எப்படி வேணுமாலும் மாத்தி பண்ணிக்கலாம். ஆனா அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/7/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 7:33 ஆரம்பிச்சு 29/7/2026 8:59 வரைக்கும் இருக்கு பௌர்ணமி. இதுக்குள்ள நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அதை சிறப்பா பதிவிடுகிறேன். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.